இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தருகிற இந்த உபாகமம் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4, 5, 6 இந்த 3 வசனங்களை அடிப்படையாய் கொண்டு ஆசீர்வாதம் வரும் 3 வழிகள் என்ற தலைப்பிலே நான் இன்றைக்கு ஒரு சுருக்கமான செய்தியை தர வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். சரியாய் 11 மணிக்கு அனுப்ப வேண்டும் என்று நான் கர்த்தருக்குள்ளே வாஞ்சையோடு இந்த பிரசங்கத்தை நான் துவங்குகிறேன். ஆசீர்வாதம் வரும் 3 வழிகள் நீங்கள் படித்தீர்கள். ஆசீர்வாதம் வரும் 3 வழிகள். 1, நம்முடைய சத்துரு நம் கர்த்தரை விரோதிக்க வேண்டும், தூஷிக்க வேண்டும், பகைக்க வேண்டும். 2, நம்முடைய முற்பிதாக்கள் நமக்கென்று வாக்குத்தத்தம் வாங்கி வைத்திருக்க வேண்டும். 3, நாம் கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆசீர்வாதம் வரும் 3 வழிகளை நீங்கள் 3 வசனத்திலே படித்தீர்கள். 1, நம்முடைய சத்துருக்கள் நம் கர்த்தரை தூஷிக்க வேண்டும், விரோதிக்க வேண்டும், பகைத்து ஏதாவது அவங்க செயல்படணும். 2, நம்முடைய முற்பிதாக்கள் நமக்கென்று வாக்குத்தத்தத்தை வாங்கி வைத்திருக்க வேண்டும். 3, ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இந்த 3 வழிகளில் ஆசீர்வாதம் வருகிறது. உங்களுக்கு எந்த வழியில் வரும் ஆசீர்வாதம் வேண்டும் என்பதை நீங்கள் தான் தெரிந்தெடுக்க வேண்டும். முதல் ரெண்டு வழிகளில் வரும் ஆசீர்வாதங்கள் நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது. 3வது ஆசீர்வாதம் மட்டும்தான் நம்ம கண்ட்ரோல். முதல்ல 2ஐ நான் விளக்குகிறேன். எல்லாருக்கும் சுருக்கமா நான் பேச விரும்புகிறேன். நீங்க எல்லாரும் ஜெபத்தோடு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கை தட்டுங்க பார்ப்போம் உற்சாகமா. 4ஆம் வசனம் சொல்லுது, உனக்கு முன்பாக நான் சத்துருவை துரத்துகையில். யார முந்தைய வசனங்களில் நீங்க படித்தா ஏனாக்கின் புத்திரர்கள், ராட்சச புத்திரர்கள், கோலியாத்தை போன்றவர்கள். ஐயோ, இவ்வளவு பெரிய கடனை தீர்க்க முடியுமா? கோலியாத்து மாதிரி நிற்கிறான், அந்த கடன் தீருமா? தீரும். இது என்ன பெரிய வியாதி? மாறுமா? கோலியாத்து மாதிரி நிக்கி மாறுமா? மாறும். என் வீட்டுக்குள்ள ஓயாம சண்டை, ஓயாம சமாதான கேடு, ஒரு நாள் நிம்மதி இல்லை, மாறுமா? கண்டிப்பா மாறும். ஏனாக்கின் புத்திரரை கர்த்தர் துரத்தி போடுவார். ஏனாக்கின் புத்திரர் என்பது கோலியாத்த மாதிரி பெரிய பலசாலிகள், பராக்கிரமசாலிகள். அவர்களை நேருக்கு நேர் யாரும் மோத முடியாது. அவங்க பயங்கர பராக்கிரமசாலிகள். ஆனா பைபிள் தெளிவா சொல்றது, இவ்வளவு பராக்கிரமசாலிகளா இருந்தாலும் கர்த்தர் துரத்தி நமக்கு ஜெயம் தருவார். வியாதிகள் மாறும், துன்பங்கள் மாறும், சமாதான கேடுகள் மாறும், பிரச்சனைகள் மாறும். நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிற, பயந்து கொண்டிருக்கிற அந்த விஷயங்கள் மாறும். அந்த ஏனாக்கின் புத்திரர்களை துரத்துகையில் முதல் பாயிண்ட் 4ஆம் வசனம் சொல்லுது, நான் ஏன் துரத்துகிறேன் தெரியுமா? உன்னுடைய நீதி நிமித்தமா அல்ல, உன்னுடைய சத்துருக்களுடைய ஆகாமியம். உன் சத்துரு சரியில்லை, உன் சத்துரு மோசமானவன். அவனுடைய தீமையான குணம், தீமையான செய்கையினால் நான் உனக்கு என்ன செய்வேன்? அற்புதம் செய்வேன். இன்றைக்கு ஏனாக்கின் புத்திரர் மாறிட்டாங்க. கடன் மாறிச்சு, வியாதி மாறிச்சு, பிரச்சனை மாறிச்சு. இது ரொம்ப கலங்கி கொண்டிருந்த விஷயம் மாறிச்சு. உடனே நம்ம நினைச்சிட கூடாது, ஓ நான் நல்லவன், நான் நீதி உள்ளவன், நான் நேர்மை உள்ளவன், ஆகவே தான் இந்த ஆபத்து மாறிச்சு. ஒரு விபத்து மாறிச்சு, ஒரு நஷ்டம் மாறிச்சு, ஒரு மரணம் மாறிச்சு. ஏதோ கர்த்தர் நமக்கு ஒரு அற்புதம் செய்யும் போது நம்ம மனசுக்குள்ள நினைச்சிடக்கூடாது, நம்ம நல்லவங்க, உத்தமமா இருக்கிறோம், அதனால செய்தால் நினைச்சிடக்கூடாது. முதல் ஆப்ஷன் அது அல்ல. நம்முடைய சத்துருடைய ஆகாமி, நம்முடைய சத்துரு கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டால், பேசினால், நமக்கு உடனே ஒரு அற்புதம் நடக்கும். நான் ஒரு 2 எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்கள் 1 ராஜாக்கள் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1 முதலே படிக்கணும். அங்கே ஆகாப் என்று ஒரு ராஜா இருக்கிறார், இஸ்ரவேல் ராஜா. ஆகாப்பை குறித்து உங்களுக்கு மனப்பாடமா தெரியும். அவன் தேவனுக்கு விரோதி, கர்த்தருடைய பகைஞன். பைபிள் அவனுக்கு கொடுத்திருக்கிற பெயர் கர்த்தருடைய பகைஞன், துன்மார்க்கன். ஐயா, இஸ்ரவேல் ராஜாவாகிய ஆகாப் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா துன்மார்க்கன். அவன் கர்த்தருக்கு விரோதி. அவனுக்கு விரோதமாய்
சீரிய ராஜா, அங்கே 1ஆம் வசனம் நீங்க படித்தா தெரியும். அவன் பேர் வந்து பெனாதாத். பெனாதாத் சீரிய ராஜா. பெனாதாத் 32 ராஜாக்களோடு சண்டைக்கு வரான். எல்லாரும் கவனிங்க, இஸ்ரவேல் ராஜா யாருன்னா ஆகாப். அவன் நல்லவன் கிடையாது. பாகால் வழிபாட, பாகால் தொழுகைய தேசத்துல கொண்டு வந்தவன். அவன் கர்த்தருக்கு பகைஞன். பைபிள்ல சொல்லிருக்கு ஆகாப்பை குறித்து சாட்சி. அவன் கர்த்தருக்கு பகைஞன், துன்மார்க்கன், அவன் நல்லவன் கிடையாது. இவனோடு சண்டை போட 32 ராஜாக்களை கூட்டிக் கொண்டு சீரிய ராஜா வருகிறான். இப்போ நீங்க ஒரு நார்மலா யோசிங்க, இந்த யுத்தத்துல ஆகாப்பு கர்த்தர் உதவி செய்வாரா? செய்ய மாட்டார். ஏன்னா அவன் நல்லவன் இல்லை. அவன் கர்த்தரை உண்மையை தேடுகிறவன் இல்லை. ஆணுடைய சித்தத்தை செய்கிறவன் இல்லை. ஆணுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவன் இல்லை. அவனுடைய எண்ணம் எல்லாம் பாகால் 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 விக்கிரகம்தான். அவன் நல்லவன் இல்லை. அவன் மனைவி இயேசபேல் நல்லவன் இல்லை. இவனுக்கு விரோதமாக 32 ராஜாக்கள் சேர்ந்து ஒரு சீரிய ராணுவம் அந்த 32 ராஜாக்களோடு வருது. பலமான கூட்டணி. வந்தா ஆகாப் காலி. ஏன்னா 32 + 1 33 ராஜாக்கள் சண்டைக்கு வரும்போது எப்படி நிற்க முடியும்? நிற்க முடியாது. ஆகாப் காலியாக வேண்டியது. அவனுக்கு கர்த்தர் உதவி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் சத்துருக்கள் ஒரு தவறு செய்தார்கள். 28, 29 படியுங்கள். அப்பொழுது தேவனுடைய மனுஷன் ஒருவன் வந்து இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, ஆகாப்பை பார்த்து, கர்த்தர் பள்ளத்தாக்குகளின் தேவனாயிராமல் உங்கள் சத்துருக்கள் சொல்லுகிறார்கள், உன்னுடைய ஆண்டவர். யாருடைய ஆண்டவர்? இஸ்ரவேலின் ஆண்டவர் பள்ளத்தாக்கிலே திறமை உள்ளவர் இல்லை, அவர் மலையிலே திறமை உள்ளவர். நான் அடிக்கடி சொல்வேன், நிறைய தெய்வங்களை எல்லாம் எங்க கொண்டு வச்சிருப்பாங்கன்னு கேட்டா மலையில தான் இருக்கு. இவ்வளவு படியேறி போய் பார்க்கணும். மேலதான் அந்த சாமிகள்லாம் இருக்கு, கீழே இருக்காது. ஆனால் சாமிகளுக்கு பவர் மலையில அப்படின்னு நம்பிக்கை பைபிள்ல இருக்கு. சத்துருக்கள் சொல்லுகிறார்கள், இஸ்ரவேலின் தேவன் எங்கதான் பவர்? மலையில மட்டும்தான் பவர். அவருக்கு பள்ளத்தாக்குல சமமான இடத்துல என்ன இல்லை, அவருக்கு பவர் கிடையாது. மலைகளின் தேவனாய் இருக்கிறார், அவர் மலைகளின் தேவனாய் இருக்கிறார் என்று சீரியர் சொல்லி இருக்கிறபடியால் நான் இந்த ஏராளமான ஜனக்கூட்டத்தை எல்லாம், இந்த 33 ராஜாக்கள் கூட்டணியாய் வருகிற பெரிய ராணுவத்தை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். ஒரு நிமிஷம் யோசிங்க. ஆகாப்பு ஒரு லாட்டரி அடிக்குது பாருங்க, அதிர்ஷ்டம். பாகாலை கும்பிட்டவன், கர்த்தரோடு ஒழுங்கா வாழாதவன், சத்திய மார்க்கத்துக்கு விரோதியானவன், உண்மையான சத்தியத்தை சொல்லிக் கொடுத்த எலியாவை கொல்வதற்கு துரத்தியவர்கள். எலியா ஊழியத்தை நிறுத்தி கொண்டு சூர செடிக்குள்ள உட்கார காரணம் இந்த ஆகாப் குடும்பம். ஆனா அவனுக்கு ஒரு ஆசீர்வாதம். கர்த்தர் சொல்றாரு, 33 ராஜாக்கள் உன்னோடு சண்டை கூட வந்தாலும் உன்னை அவர்கள் ஜெயிப்பதில்லை, தோக்க போறாங்க. ஒருவேளை நீங்க பார்க்கிற நீங்க சொல்லுவீங்க, அந்த ஆகாப் ஒரு நல்லவன் போல, சர்ச்சைகளாம் ஒழுங்கா போய் ஆண்டவர் தேடுகிற பெந்தேகோஸ்தே விசுவாசியா இருக்கும். 33 ராஜாக்கள் தோற்று போக காரணம் ஆகாப்பின் பரிசுத்த வாழ்க்கை அல்ல, ஆகாப்பின் கீழ்ப்படுதல் இல்லை. அந்த எதிரிகள் சொன்ன ஒரு வார்த்தை, இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள ஆண்டவருக்கு மலையில மட்டும்தான் வல்லமை, பள்ளத்தாக்குல சமபூமியில வல்லமை இல்லை என்று சொன்னார்கள். இதை கேட்ட உடனே ஆண்டவருக்கு ஒரு ரோஷம் வருது. அவர் சொல்றாரு, அதப்படி எனக்கு மலைக்கு மேல மட்டும்தான் பவரா? என் சமபூமியில எனக்கு பவர் இல்லையா, வல்லமை இல்லையா? அதை நிரூபிக்கும்படி 33 ராஜாக்களும் நான் தோக்கடிக்க போறேன்னு. ஒரு நிமிஷம் யோசிங்க. இப்போ அந்த சண்டை நடக்குது. 1,00,000 பேரை கர்த்தர் துரத்தி சாகடிக்கிறார். 29 வருஷம் நீங்க படிச்சா தெரியும். 1,00,000 காலாள் படை ராணுவங்கள் கர்த்தர் என்ன செய்கிறார்? மடங்கடிக்கிறார். அதுக்கு மேல தப்பி போறவன எதோ செஞ்சு வந்தவன் அவ்வளவு தோத்து போறான். இப்போ ஆகாப் ஜெயிச்சிட்டான். ஒரு நிமிஷம் யோசிங்க. பல கிறிஸ்தவர்கள் இப்ப ஆகாப் மாதிரி ஜெயிக்கிறாங்க. ராமன் சொல்றீங்களா? ஒழுங்கா ஜெபம் பண்ண மாட்டான், ஒழுங்கா வேதத்தை படிக்க மாட்டான்,
ஒழுங்கா ஆண்டவரை ஆராதிக்க மாட்டான், ஒழுங்கா கர்த்தருக்கு கீழ்ப்படிய மாட்டான், பரிசுத்த ஜீவி அவனுக்கு கிடையாது. ஆண்டவருக்கும் அவனுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆகாப் மாதிரி. ஆனாலும் ஜெயிக்கிறான். சத்துருக்கள் முன்னாடி ஆகாப் ஜெயிக்கிறான். அது அவனுடைய நற்பண்புகளால் இல்லை, நீதி நிமித்தமா இல்லை. பைபிள் சொல்றது சத்ருவின் ஆகாமே. ஐயா, இந்த ஆசீர்வாதத்துக்கு காத்திருக்க முடியுமா? நம்ம சத்துரு எப்ப நம்ம ஆண்டவரை தூஷிப்பான்னு நமக்கு எப்ப தெரியும்? அதுக்காக நம்ம காத்திருக்க முடியுமா? முடியாது. இந்த ஆசீர்வாதத்தை தேடி காத்திருக்காதீங்க. இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எசேக்கியா ராஜாவிடம் அசிரிய ராஜா சொல்லுகிறான், சனகரி. ஏசாயா 36:18. ஏசாயா 36:18. சனகரி சொல்லுகிறான், கர்த்தர் உங்களை தப்புவிப்பார் என்று எசேக்கியா ராஜா சொல்லுவான். நாட்டு மக்களை பார்த்து ராஜா சொல்லுவான், நம்ம கர்த்தர்னு செய்வார், தப்புவிப்பார்னு சொல்லுவான். நீங்க நம்பிராதீங்க. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, ஆண்டவருடைய பிள்ளைகளை பார்த்து, யூத ஜனங்களை பார்த்து எதிரி சொல்லுகிறான், சொல்லிவிடுறான். இங்க பாருங்க, சனகரி சொன்ன சொல்லிவிடுறான், உங்க ராஜா சொல்லுவாரு, நீ யாரும் பெயர வேண்டாம், கர்த்தர் நமக்கு உண்டுன்னு சொல்லுவார். ஆனா உங்க கர்த்தரை காப்பாற்ற நான் விட மாட்டேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் எத்தனையோ நாடுகளுக்கு சண்டை போட போயிருக்கிறேன், யுத்தம் பண்ண போயிருக்கிறேன். அங்குள்ள ஒரு தெய்வங்களும் என் கைக்கு அந்த ஜனங்களை காப்பாற்றியது இல்லை. நான் எங்கெல்லாம் சண்டை போட போனனோ நான் தான் ஜெயிச்சிருக்கிறேன். சிலர் சொல்லுவாங்கல்ல, நான் போய் தோற்றதே இல்லை. சனகரி சொல்றான், நான் தான்ப்பா ஜெயிச்சேன். இதுவரை எத்தனையோ நாடுகள் மேல் சண்டை போட போயிருக்கிறேன், நான் தான் ஜெயிச்சேன். அங்குள்ள ஒரு தெய்வங்களும் அந்த நாட்டு மக்களை என்ன செய்யல, என் கையில் இருந்து காப்பாற்றவில்லை. அதுபோல இந்த யூத ஜனங்கள், யூதர்கள் நம்பி இருக்கிற இந்த யெகோவா என்கிற தெய்வமும் என் கையில் இருந்து உங்களை காப்பாற்ற முடியாது. இதை கேட்டவுடன் ஆண்டவருக்கு ரோசம் இருக்கு. புரியுதா நான் பேசுறது? சத்ரு, நம்முடைய சத்ரு ஆண்டவரை ஏதோ ஒரு காலகட்டத்தில் தூசிச்சிரும், ஏதோ ஒரு மோசமா சொல்லிடுவான். என் கைக்கு தப்புவிக்கக்கூடிய வல்லமை உங்க தெய்வத்துக்கு இல்லைன்னு சொன்னான். அவ்வளவுதான். கர்த்தர் உடனே ஒரே ஒரு தூதனை அனுப்பி, நீங்கள் படித்தா தெரியும், ஏசாயா 37 36 முதல் 38 வரை படித்தால், அந்த அசிரிய படையில் உள்ள கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பி 1,85,000 பேரை கர்த்தர் கொன்றார். அன்பானவர்களே, 1,85,000 பேரை கர்த்தர் கொன்று, அந்த ராஜாவை கர்த்தர் சொந்த பிள்ளைகளே ராஜாவை கொன்று போட்டார்கள். இப்படி ஒரு பெரிய அற்புதம் நடக்க காரணம் எசேக்கியா என்பதல்ல, உண்மை. எதிரிகள் கர்த்தரை இன்சல்ட் பண்ணாங்க. ராமன் சொல்லுங்க. முதல் ஆசீர்வாதம் வரும் வழி, வாசல், நம்முடைய சத்துருக்கள் நம்முடைய உண்மையான தேவனை எப்பயாவது தூஷிப்பாங்க, எப்பயாவது ஒரு மாதிரி விரோதிப்பாங்க. யாருக்காக? நம்மளை சொல்லி. உடனே ஆண்டவர் ஒரு அற்புதம், யாருக்காக? சத்ரு சொன்னது தப்புன்னு தெரிவிக்க ஒரு அற்புதம் செய்வார், நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். இந்த ஆசீர்வாதத்தை நம்பி பெந்தேகோஸ்தே மக்கள் வாழக்கூடாது. எப்பாவது இருக்க 5 வருஷத்துக்கு இருக்க உங்க சத்ரு, உங்க விரோதி ஆண்டவரை தூஷிக்காம இருந்துட்டானா இந்த ஆசீர்வாதம் வரவே வராது. முதல் வழி, இந்த ஆசீர்வாதத்தை நம்பி நீங்களும் நானும் பயணிக்க முடியாது. இரண்டாவது ஆசீர்வாதம், நம்முடைய முற்பிதாக்கள் நமக்கென்று வாக்குத்தத்தம் வாங்கி இருக்கணும். நீங்க 5 வசனம் படிச்சீங்க. நான் யாருக்காக நன்மை கொடுக்கிறேன்? சத்துரு சரியில்லை, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்காக உனக்கு ஒரு நன்மை தரும். நம்முடைய முற்பிதாக்கள். நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்துல ஆபிரகாம் இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், நான் சொன்ன வார்த்தையை கேட்டு உன் குடும்பத்தினரை பார்க்காம,
உங்க சொந்தக்காரங்களை பார்க்காம, உங்க வீட்டை மறந்து, ஊரை மறந்து, நான் சொல்லும் தேசத்துக்கு நீ போவாயானா? எல்லாரும் கேட்குறீங்களா? ராமன் சொல்லுங்க, நல்ல அருகே சொல்லுங்க. என்ன ஆண்டவர் சொல்ற தெரியுமா? என்ன ஆண்டவர் சொல்ற தெரியுமா? ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு, ஈஸியா பேசுற ஆபிரகாம் கிட்ட, எப்பா நான் காண்பிக்கும் தேசத்திற்கு நீ போ, நான் காண்பிக்கும் தேசத்திற்கு நீ போ, உன் ஜனத்தை விடு, உன் தேசத்தை விடு, உன் குடும்பத்தை விடு, யாரையும் பார்க்காத, நான் சொல்லும் தேசத்துக்கு நீ போ, போனால் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், கடற்கரை மணலை போல பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை நான், கவனிங்க நான் சொல்றது விளங்குதா, புரியுதா, கேட்குறீங்களா? நான் சொல்லும் வார்த்தை கீழ்ப்படிந்தால் யார் ஆசீர்வதிப்பேன்? அப்படியே என்ன பார்க்காதீங்க, இப்படி படிங்க, 12 அதிகாரம் 1-2 வசனம் படிங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. யாரை ஜாதியாக்குவேன்? உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதித்து. யார் ஆசீர்வதிப்பேன்? ஆபிரகாமை உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். யாருடைய பேரை பெருமைப்படுத்துவேன்? உன்னுடைய பேரை தான். இப்போ ஒரு நிமிஷம் யோசிங்க, ஆபிரகாம் கீழ்ப்படிந்தேன்னா வாக்குத்தத்தம் என்ன? உனக்கு தான் வாக்குத்தத்தம், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை நல்லா வைப்பேன். ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறேன். ஆனா ஆபிரகாம் இந்த வார்த்தையை கேட்ட உடனே கீழ்ப்படிந்து போயிட்டான். பைபிள் சொன்ன 4 வசனம் சொல்லுது, அவன் புறப்பட்டு என்ன செஞ்சிட்டான்? கர்த்தருடைய வார்த்தை சொன்ன உடனே கீழ்ப்படிந்தான். இந்த கீழ்ப்படிந்த உடனே ஆண்டவருக்கு ஒரு சந்தோஷம். நான் எப்பவுமே சொல்லுவேன், கர்த்தரை சந்தோஷப்படுத்த படித்தவர்கள் பிழைத்துக் கொள்வார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரை சந்தோஷப்படுத்த யாருக்கு தெரியுமோ அவன் பிழைச்சுக்கிடுவான். அவனை யாருமே அடிக்க முடியாது. அவன் பாட்டு தனியே போயிட்டே இருப்பான், ஜெயிச்சுட்டே போவான். கர்த்தரை சந்தோஷப்படுத்தணும், வார்த்தையிலும் சிந்தையிலும் நம்முடைய பார்வையிலும் நம்முடைய செயலிலும் நம்முடைய ஒவ்வொன்றிலையும் நம்முடைய ஒரே எண்ணம் யாரை சந்தோஷப்படுத்தியது? நம்முடைய மனைவியை சந்தோஷப்படுத்துவதில்லை, நம்முடைய புருஷனை சந்தோஷப்படுத்துவதில்லை, நம்முடைய குழந்தைகளை சந்தோஷப்படுத்துவதில்லை, நம்முடைய முதலாளியை சந்தோஷப்படுத்துவதில்லை. நம்முடைய முதல் ப்ரையாரிட்டி என்னது? கர்த்தரை சந்தோஷப்படுத்தணும். நான் இந்த மாதிரி பேசினா கர்த்தர் சந்தோஷப்படுவாரா? நான் இந்த மாதிரி முடிவெடுத்தா கர்த்தர் சந்தோஷப்படுவாரா? நான் இந்த மாதிரி செய்தா கர்த்தர் சந்தோஷப்படுவாரா? நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் செயல்படுத்தினா கர்த்தர் இதுதான் நம்முடைய விஷயம். கர்த்தர் சந்தோஷப்படுவாரா? இந்த கேள்வி கேட்டு வாழ்பவன் எப்பவுமே ராஜா மாதிரி தான் இருப்பான். மிக கவனமா இருக்கும். ஆபிரகாம் கீழ்ப்படிந்து கர்த்தரை சந்தோஷப்படுத்தினான். உடனே ஆண்டவருக்குள்ள ஒரு சந்தோஷம், ஏதாவது கொடுக்கணுமே. ஏற்கனவே சொன்ன கீழ்ப்படிந்து அவருக்கு தரவேன்னு சொன்னேன். இந்த கீழ்ப்படிய லேட் ஆகல, உடனே கீழ்ப்படிந்தான். உடனே பைபிள் சொல்றது, தாவீது 119 சொல்வார், ஆண்டுடைய வார்த்தை நான் தாமதியாமல் தீவிரித்து கீழ்ப்படிந்தேன். ராமன் சொல்லுங்க, வசனம் இருக்கா? எடுக்க முடியுமா? 119 சங்கீதம் தானே. தேங்க்யூ ஜீசஸ் நேம், தேங்க்யூ ஜீசஸ் நேம். சீக்கிரம் எடுக்க முடியுமா? நந்திய பாவக்கு ஸ்தோத்திரம், நந்திய பாவக்கு ஸ்தோத்திரம், நந்திய பாவக்கு ஸ்தோத்திரம். 160 வசனமா? உமது கற்பனைகளை கைக்கொள்ளும்படி. 119 சங்கீதம் 60 வசனம் வாசிங்கம்மா. உமது கற்பனைகளை கைக்கொள்ளும்படி, உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளும்படி நான் தாமதியாமல் தீவிரித்தேன். சிலர் தாமதிப்பார்கள். இன்னைக்கு சொன்னா அடுத்த வருஷம் தான் கேட்பாங்க. ஆமென் சொல்லுங்க, நல்லா ஆமென் சொல்லுங்க. எப்பா இந்த கிச்சன்ல இருக்கிற 3 இட்லி எடுத்துட்டு வாப்பா, சட்னி எடுத்துட்டு வான்னு சொன்னா அடுத்த வருஷம் தான் கேட்பாங்க. காத்திருந்தேன் வரைச்ச சத்தான்னு சொல்லுவோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்பா. இவன் நினைக்கிறான் 3 இட்லி சட்னி வரும் சாப்பிடலான்னு இலையும் போட்டு காத்திருக்கிறான் ஒருத்தன். இட்லி சட்னி கொண்டு வான்னு சொன்னா 1 வருஷம் கழிச்சு தான் கேட்பானா. பெந்தைவஸ்த மக்களே, ஆவிக்குரிய மக்களே, கிறிஸ்தவர்களே, நான் மிக பணிவாக கெஞ்சி கேட்கிறேன், உங்களுடைய கீழ்ப்படிதல் எப்படிப்பட்டது? இட்லியும் சட்னி எடுத்துட்டு வா நான் சாப்பிடட்டும்னு கர்த்தர் சொன்னா, இன்னைக்கு சொன்னா நீங்க என்னை கீழ்ப்படுவீங்க? தாவீது பேசுகிறார், நான் ஆண்டவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளும்படி தாமதியாமல் தீவிரித்தேன். ஒரு பிரசவம் உங்களுக்கு செய்யப்படும் போது
ஆண்டவர் உள்ளத்துல அதை குத்துறாரு, டச் பண்றாருன்னா உடனே கீழ்ப்படி. அது ஏன் நாளைக்கு, அதுக்கு ஏன் உட்காந்து ஜெபம் பண்ணணும்? தேவையில்லையா? கொண்டு வானா வந்துடணும், போனா போகணும், உட்கார்னா உட்காரணும். தாமதியாமல் தீவிரித்தேன். ஏன்னா தாமதியாமல் கீழ்ப்படுகிறவர்களுக்கு ஆண்டவருடைய ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்கு. அடுத்த வருஷம் கீழ்ப்படுகிறவங்க சட்னி கெட்டிருக்கும், பிரயோஜனப்படாது. உடனே கீழ்ப்படிந்தான் ஆபிரகாம். உடனே ஆண்டவருக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கணும். ஏற்கனவே வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார், நான் உன்னை ஆஸ்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், பெரிய ஜாதியாக்குவேன், இருக்கட்டும். ஆனால் அவன் சொன்ன உடனே கேட்டான் பாரு, ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். 7ஆம் வசனம் சொல்றாரு பாரு. 7ஆம் வசனம், கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். எல்லாரும் ஜெபத்தோட கேட்கணும். கீழ்ப்படிந்தது யாரு? ஆபிரகாம். தேவ சத்தம் கேட்டது யாரு? ஆபிரகாம். தேவ சித்தம் செய்தது யாரு? ஆபிரகாம். இப்போ ஆசீர்வாதம் வாங்கினது யாரு? உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன். அவ்வளவுதான். அப்போ ஈசாக்கு பிறந்தானா? ஆதியாகமம் 12 ஈசாக்கு பிறந்தானா? யாக்கோபு இருக்காரா? இல்ல. ஈசாக்கு பிறக்கும் முன்னே ஈசாக்குக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை அப்பா வாங்கி வச்சிருக்கிறார், சேஃபா வாங்கி வச்சிருக்கிறார். ஆண்டு கொடுத்துட்டார். ஆபிரகாமே, உன் வயிற்றுல இன்னும் குழந்தை பிறக்கல, உன் வீட்டில் குழந்தை கிடையாது, ஆனா ஒரு குழந்தை பிறக்கும் போது இந்த தேசத்தை அவனுக்கு கொடுப்பேன். இப்போ ஈசாக்கு லாட்டரி பாருங்க. ஈசாக்கு எதுவுமே செய்ய வேண்டாம். ஏன்? முற்பிதாக்கள் ஆபிரகாம் செய்த தியாகம், ஆபிரகாமின் கீழ்ப்படிதல், ஆபிரகாமுடைய அர்ப்பணம், ஆபிரகாம் கர்த்தரை சந்தோஷப்படுத்தும்படி செய்த ஏதோ ஒன்று பிள்ளைக்கு அதிர்ஷ்டம். இப்போ ஈசாக்கு திடீர்னு ஜாலியா இருக்கிறான், தேசம் வாங்கியாச்சு, எல்லாம் அவனுக்கு, பார்க்கறதெல்லாம் அவனுக்கு. எதனால? அப்பாவினால. ராமன் சொல்லுங்க. இந்த ஆசீர்வாதம் வரும் நம்பி நம்ம வாழ முடியாது. ஏன்னா நம்ம அப்பா ஆபிரகாமை போல கீழ்ப்படுகிறவரா இருந்தாதான் கிடைக்கும். லோத்து மாதிரின்னா கிடைக்காது. லோத்துட்ட எப்பா உன் ஜீவன் தப்ப மலைக்கு ஓடி போனா லோத்து சொல்லுவோம், ஆண்டவரே ஆண்டவரே, மலைக்கெல்லாம் போக முடியாது, நான் பக்கத்து ஊருக்கு போட்டுமா. ஆண்டவர்கிட்ட பேரம் பேசுகிற மக்கள் நிறைய இருக்கிறாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் சொன்னதை செய்யக்கூடிய மனம் இல்லைங்க. அவர்கிட்டே பேரம் பேசுவாங்க. ஜீவன் தப்ப மலைக்கு ஓடி போ அப்படின்னு சொன்னா அப்படி போயிடணும். பக்கத்து ஊர் போறேன்னு சொல்லக்கூடாது. சொன்னது நிமித்தம் 2 குழந்தைகள் சபிக்கப்பட்டார்கள். பக்கத்து ஊருக்கு லோத்து போனதுனால அங்கே போய் செய்த தவறான ஒரு காரியம், 2 லோத்துடைய பிள்ளைகளும் சபிக்கப்பட்டார்கள். பைபிள் சொல்லுது, அவங்கள கர்த்தர் சபித்தார். அதுக்கப்புறம் லோத்து மலைக்கு போனான்னா போகலையா? அப்படியே இருக்கீங்க. ஏன் அப்படி இருக்கீங்க? மலைக்கு போன்னு சொன்னாரா இல்லையா? இவன் மலைக்கு போக மாட்டேன்னு சொல்லி இன்னொரு பர்மிஷன் வாங்கினானா இல்லையா? கொஞ்ச நாள் தாண்டி தானா மலைக்கு போனானா இல்லையா? அவன் தானா மலைக்கு போனான். கர்த்தர் சொன்ன போது போயிருந்தா 2 குழந்தைகள் ஆசீர்வாதமா இருந்திருக்கும். ஆனா தானா போனான். அவன் போகும் முன்பே இங்க எல்லாமே கெட்டு போச்சு, வாழ்க்கை போச்சு. நான் பணிவாய் சொல்லுகிறேன், தேவனுடைய சித்தத்தை செய்கிற ஒரு தகப்பன் தாய் உங்களுக்கு இருந்தால் பிள்ளைகளுக்கு அதிர்ஷ்டம். பிள்ளைகள் லாட்டரி மாதிரி. அந்த குழந்தைகள் ஒன்றுமே தெரியாம ஆசீர்வாதம் பெற்றுட்டு போயிடுவாங்க. ஒருவேளை நம்முடைய அப்பா குடிகாரனா இருந்தா, நம்முடைய அம்மா ஆண்டோட சித்தம் செய்யாதவளா இருந்தா, நம்முடைய தகப்பனும் தாயும் ஆலயத்துக்கெல்லாம் ஒழுங்கா வந்தாலும், பாட்டு பாடினாலும், ஆராதித்தாலும், அந்நிய பாஷை பேசினாலும், ஆண்டவரை சந்தோஷப்படுத்தும்படி கீழ்ப்படையாதவளா இருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு ஒண்ணும் இல்லை. ஆமென் சொல்றீங்களா? முதல் 2 ஆசீர்வாதம் வழி சொன்னேன். முதல் ஆசீர்வாதம், நம்முடைய சத்துருக்கள் நம்முடைய ஆண்டவரை பகைக்கணும், தூஷிக்கணும். அது நடக்காட்டா அந்த ஆசீர்வாதம் நமக்கு வராது. 2, நம்முடைய தகப்பன் தாய், நம்முடைய தாத்தா பாட்டி, நம்முடைய முற்பிதாக்கள் ஆண்டவரை சந்தோஷப்படுத்தி, ஆண்டவரை மகிழ்ச்சிப்படுத்தி ஏதோ ஒண்ணு எனக்கு வாங்கி வச்சிருக்கணும். இதை வாங்கி வைக்காட்டாலும் அந்த ஆசீர்வாதமும் நமக்கு வராது. ஆனா 3வது ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. அது 6வது வசனம்.
படிங்க, 6ஆம் வசனம் படிங்க. உபாகம் 9:6. ஆகையால் உன் நீதி நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அந்த நல்ல தேசத்தை சுதந்தரிக்க கொடார் என்பதை அறிய கடவாய். நீ வணங்கா கழுத்துள்ள ஜனம். ஆண்டவருக்கு நன்மை கொடுக்க ஒரு ஆசை உண்டு. நீதி உள்ளவர்கள், வணங்கும் கழுத்து உள்ளவர்கள். ராமன் சொல்லுங்க, கழுத்து தொட்டு சொல்லுங்க, கழுத்து தொட்டு சொல்லுங்க. வணங்கும் கழுத்து உள்ளவர்களுக்கு ஒரு உத்தமமான ஆசீர்வாதம் கர்த்தர் வைத்திருக்கிறார். இது சத்துருவால் வரும் ஆசீர்வாதம் இல்லை, நம்ம அப்பா அம்மாவால் வரும் ஆசீர்வாதம் இல்லை, என் நிமித்தம் வரும் ஆசீர்வாதம். இது கேரண்டி. எங்க தாத்தா பாட்டி குடிகாரனா இருந்தாலும், எங்க அப்பா அம்மா விபச்சாரியா இருந்தாலும், எங்க தாத்தா பாட்டி ஆண்டவர் பிடிக்காம வாழ்ந்திருந்தாலும் எனக்கு ஒரு கவலையும் கிடையாது ஐயா. நான் ஆண்டவருக்கு சித்தம் செய்யக்கூடிய வணங்கும் கழுத்துள்ளவனா இருந்தால் நான் நல்லா இருப்பேன். 3வது ஆசீர்வாதம் கீழ்ப்படுகிறவர். அவர் சொன்னா கீழ்ப்படுகிறவர். முரண்டு பிடிக்காம, எதிர்த்து நிற்காம, அவர் சொல்லிட்டார்ல எவ்வளவு சீக்கிரமா செய்யணும், அதுதான் அடுத்த கட்டம். ஆண்டவர் ஏதாவது ஒன்று சொல்லிட்டாருன்னா உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்காம எவ்வளவு சீக்கிரமா அதை நிறைவேற்ற வேண்டும், அதுதான் நம்முடைய அடுத்த கட்டம். தரிசனத்துல சொல்லிட்டார், சொப்பனத்துல சொல்லிட்டார், வெளிப்பாடு தந்துட்டார், ஊழியர்களை கொண்டு பேசிட்டார், தீர்க்க தரிசிகளை கொண்டு பேசிட்டார், அவர் பிரசங்கத்துல சொல்லிட்டார்னா உடனே செய்யணும். செய்து அந்த வணங்கும் கழுத்துள்ளவர்களுக்கு நீதியாய் கர்த்தரே சில நன்மைகளை தருவார். அந்த நன்மை குறித்து பைபிள் சொல்லுது, தலைமுறை தலைமுறையாய் வருமா. வசனத்தை படிங்க. 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இப்போதும் நீங்கள் என்றென்றைக்கும் இந்த நல்ல தேசத்தை சுதந்திரமாய் அனுபவித்து, யாரு? கீழ்ப்படுகிறவன் அனுபவித்து, உங்களுக்கு பிறகு அதை உங்கள் பிள்ளைகளுக்கு சுதந்திரமாய் அந்த ஆசீர்வாதம் உங்கள் பிள்ளைகளுக்கு போய், அந்த பிள்ளைகளும் கீழ்ப்படிந்தால், அந்த பிள்ளைகள் அடுத்த பிள்ளைகளுக்கு போய், அடுத்த பிள்ளைகள் கீழ்ப்படிந்தால் அடுத்த பிள்ளைகளுக்கு போய். ஜெபத்தோடு கேளுங்க. ஒரு மனிதன் கீழ்ப்படிந்தால் அவனும் ஆசீர்வதிக்கப்பட்டு அவன் பிள்ளைக்கு அது போய், அந்த பிள்ளை கீழ்ப்படிந்தா பிள்ளைக்கு போய், அப்படி தலைமுறை தலைமுறையாய் போகணும்னா நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் ஆண்டவர் என்ன கற்பிக்கிறாரோ, கற்பனை என்பது அர்த்தம் என்ன? கற்பிக்கிறது. என்ன கற்றுக் கொடுக்கிறாரோ அதை கை கொண்டு விசாரியுங்கள் என்று கர்த்தரின் சபையாகிய இஸ்ரவேல் அனைத்தின் கண்களுக்கு முன்பாகவும் நமது தேவனுடைய செவி கேட்கவும் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். நிரந்தரமான ஒரு ஆசீர்வாதம் இருக்கு, தலைமுறை தலைமுறை ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. ஐயா, நான் ஆசீர்வாதம் வரும் 3 வழி சொல்றேன். முதல் வழி நமக்கு வேண்டாம், சத்துருக்கள் வழி நமக்கு வரும், ஆசீர்வாதம் நமக்கு வேண்டாம். ராமன் சொல்லுங்க. அவன் எவ்வாறு நம்ம ஆண்டவரை பழிக்கட்டும், அப்ப நமக்கு ஒரு லாட்டரி மாதிரி ஒன்று கிடைக்கட்டும், அதை நம்பி நம்ம இருக்க வேண்டாம். 2வது ஆசீர்வாதம் நம்ம தாத்தா பாட்டி, நம்ம அப்பா அம்மா, முற்பிதாக்கள், அவங்க நல் வழி வாழ்ந்தாங்கன்னு நமக்கு தெரியாது. அவங்க வாழாட்டாலும் வாழ்ந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லையா. ஒருவேளை நம்ம முற்பிதாக்கு கர்த்தரை மகிழ்ச்சி படுத்தியிருந்தா அவங்களுக்கு ஒரு நன்மை வரட்டும், வேண்டாம்னு சொல்லல, அதை நம்பி வாழ வேண்டாம். 3வது ஆசீர்வாதம் நம்முடைய நீதி நிமித்தம், வணங்கும் கழுத்துள்ளவனுக்கு கிடைக்கிற நீதி. நீதி உள்ள வாழ்க்கைனா ஏசாயா 26:2 சொல்லுது, சத்தியத்தை கை கொண்டு வரும் நீதி உள்ள ஜாதி. நீதி உள்ளவன் யாரு? சத்தியத்தை கை கொண்டு வரும் நீதி உள்ள ஜாதி. சத்தியத்தை கீழ்ப்படுகிறவன் நீதி உள்ளவன், அவனுக்குன்னு ஒரு blessing தனியா இருக்கு, ஆசீர்வாதம் இருக்கு. இன்றைய தினம் நான் பணிவாய் சொல்லுகிறேன், எந்த ஆசீர்வாதத்தை நீங்க சூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஆண்டவரே என் கழுத்தை இன்னைக்கு ஒப்பு கொடுத்துறேன், உம்முடைய வார்த்தைனா அவ்வளவுதான். அது பிறகு என்ன சிந்திக்க மாட்டேன், யோசிக்க மாட்டேன். கர்த்தர் எனக்கிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டார்னா இனி நான் யோசிக்கவே மாட்டேன், நான் உடனே செஞ்சிருவாப்பா. செய்த பிறகுதான் ஒரு மனுஷன் சொன்னா கூட அது எனக்கு நன்மையா தீமையா நான் யோசிப்பேன். ஆனா கர்த்தர் சொன்னார்னா அது நன்மையா தீமையா நான் யோசிக்கவே மாட்டேன், அவர் சொன்னதை நான் செய்யணும், அவ்வளவுதான் என் வேலை. அப்படி இருப்பீர்கள். ஆனால் பைபிள் சொல்லுது, கர்த்தரே உங்களுக்கு சில நன்மைகளை தருவார். 23
53ஆம் சங்கீதத்துல நம்ம அதை படிப்போம். ஒன்றாவது வசனம், 2வது வசனம் மனப்பாடம். நமக்கு என்ன மனப்பாடம்? கர்த்தர் என் மேய்ப்பரால். மேய்ப்பனுடைய வேலை என்ன? 2வது வசனம், புல் உள்ள இடத்தில் கொண்டு விடுவதா மேய்ப்பனுடைய வேலை. ஆமா, இந்த ஒரு பகுதியா இருக்கு. இந்த நிலத்துல வந்து நல்ல புல் இருக்குன்னு தெரியுமானா அவன் அந்த ஆடை, அந்த மாடை, அந்த மிருகத்தை என்ன செய்யணும்? புல் உள்ள இடத்துல கொண்டு போய் விடணும். மேய்ப்பனுடைய வேலை புல்லு சாப்பிட வைக்கிறது இல்லை, கொண்டு போய் விடணும். ராமன் சொல்லுங்க, பக்கத்துல கைவிட சொல்லுங்க. மேய்ப்பனுடைய வேலை புல்ல ஊட்டி விடுவதில்லை, புல்லு உள்ள இடத்தில் கொண்டு போய் விடுவது அப்படின்னு இருக்கு பைபிள். கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஏன்னா அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலும் அமர்ந்த தண்ணீர் அண்டையிலும் கொண்டு போய். யார் புசிக்கணும்? அந்த புல்லை யார் மேயணும்? ஆமென் சொல்லுங்களேன். நீ சீக்கிரம் விடுவேன், கண்டிப்பா நீங்க பயப்படாதீங்க. மூச்சு விட்டு அமைதியா இருக்கு. எவ்வளவு சீக்கிரம் நான் மனசுலேயே நினைச்சுட்டு இருக்கேன், சீக்கிரம் விடணும். ஏன்னா அந்த பாட்டையும் போய் பார்க்க வேண்டியது. ஒரு ஆமென் சொல்லுங்க, நல்ல ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பானவர்களே, கர்த்தர் நம் மேய்ப்பனா இருந்தால் புல் உள்ள இடத்துல கொண்டு போய் விடுவார். உங்களை மேய்ப்பது கர்த்தர் என்றால் வசனம் கிடைக்கிற இடத்துல கொண்டு போய் விடுவார். எங்கேயாவது கொண்டு போய் உட்கார வைக்க மாட்டார். அங்கே நல்லா பாட்டு பாடுவாங்க, அதெல்லாம் அவருக்கு தெரியும். பாட்டெல்லாம் நிற்காது. நல்லா அவங்க என்ஜாய் பண்ணி ஆராதனை. நம்ம ஒரு 3 மணி நேரம் சர்ச்சு சர்வீஸ்ல 2.5 மணி நேரம் ஒர்ஷிப்பு தான். அங்கே விட மாட்டார். அவருக்கு தெரியும், அதெல்லாம் நிற்காது. எங்கே புல் உண்டோ, இந்த புல் என்னன்னு கேட்கலாம். 37ஆம் சங்கீதத்துல 3ஆம் வசனம், 3ஆம் வசனம் மைக்கிலே படிங்க. 37ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். கர்த்தரை நம்பி நன்மை செய், கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை, தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். நம்ம மேய வேண்டிய புல் எது? சத்தியம், வசனம். பிரதர், சிஸ்டர், எங்க கொண்டு போய் விடுவார்? புல் உள்ள இடத்துல. அந்த புல் எது? நீங்களும் நானும் மேய வேண்டிய, சாப்பிட வேண்டிய புல் எது? சத்தியம், வசனம். நான் பாட்டுக்கு விரோதி இல்லை, இசைக்கு விரோதி இல்லை, ஆராதனைக்கு விரோதி இல்லை, எல்லாம் நமக்கு வேணும். ஆனால் வசனம் இல்லை என்றால் உங்களால் நிற்க முடியாது, நிற்க முடியாது. இந்த வசனம் தான் நம்மளை பிடித்து நிறுத்துறது. ஏன்னா அது ஆண்டுடைய வார்த்தை. வானம் அழியும், பூமி அழியும், பேசுகிற அந்நிய பாஷை குறையுள்ளது, அழிந்து போகும். பைபிள் இருக்கா இல்லையா? அந்நிய பாஷை குறைந்து போகும், தீர்க்க தரிசனம் குறையுள்ளது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் ஆண்டுடைய வார்த்தை தீர்க்க தரிசிக்கு பின்னாடி ஓடாத. தீர்க்க தரிசனம் குறை உள்ளது. அற்பமா என்னது? தீர்க்க தரிசனத்தை அற்பமா அதை நான் சொல்லல. தீர்க்க தரிசிகளையோ தீர்க்க தரிசனத்தையும் அற்பமா பேசல. அதுக்கு பின்னாடி ஓடாத. கையில இருக்கு தீர்க்க தரிசனங்கள், இங்க இருக்கையா, எல்லாம் இங்க இருக்கு. பேதுரு எழுதி வைத்திருக்கிறார், தீர்க்க தரிசன வசனங்கள் நமக்கு உண்டு. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், இந்த வேத வசனம் ஒளிந்து போகாது, ஒரு நாளும் போகாது. ஒருவேளை சொன்ன தீர்க்க தரிசனம் ஒளிந்து போகும், பேசுகிற அந்நிய பாஷை ஒளிந்து போகும், இந்த வசனம் மாறாது. வசனத்துக்கு முக்கியம் கொடுங்கள். வசனம் கேட்கும் பொழுது முக்கியம் கொடுங்கள். பாட்டு பாடும்போது ஆர்வமாய் பாடுகிறோம், ஆராதனை செய்யும் போது ஆர்வமாய் ஆராதிக்கிறோம். பிரசங்கம் பண்ண தொடங்கிட்டோம்னா உறங்கிடுவோம். ஒரு ஆமென் சொல்லுங்க, கை கொடுத்து சொல்லுங்க. மேய வேண்டிய புல்லுள்ள இடத்தில் ஆண்டவர் கொண்டு போய் விட்டார். இந்த புல்லை சாப்பிடாம தூங்கி எழுந்து போகிறவன் பட்டினியா தான் போவான். நிறைய விசுவாசி அப்படிதான். சர்ச்சுக்கு ஒழுங்கா வரும், பிரசங்கம்னு உடனே தூங்கிடும், அழகா தூங்கிடும். நானும் தட்டி எழுப்பி பார்த்தேன். நம்மளை கொண்டு அதுக்கப்புறம் தட்டி எழுப்பி தான் வேலையா இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. கூட்டம் முடிஞ்சு போவான், நல்ல சூப்பராக போவான். அந்த மாதிரி சாரியில் உள்ள அந்த அயன் பண்ணது ஒன்றும் கொலையாது, சட்டையில் ஒரு சுருக்கம் விடாது, அப்படியே டிப்டாப் அந்த மாதிரி போயிடுவான். தூங்கதானே வந்தான், தூங்கிட்டு போயிடுவான். கர்த்தர் புல்லு உள்ள இடத்துல கொண்டு போய் விட்டார். கடிக்கல, சாப்பிடல.
தூங்கிட்டு போயிட்டான். அங்கே போய் வீட்டில் போய் குறை சொல்லுவான், என்னத்தை சாபை. ஏன்னா இவன் தின்னவே இல்லை, பட்டினி பசி. 9 மணி சாப்பிடணும், இட்லி 12 மணி நேரம் கிடைக்கிட்ட பசிக்குமா பசிக்காதா? பசிச்சதும் சமையல் பண்ணுறாளுன்னு குறை சொல்லுங்க. அவள் இட்லியும் காணல, எங்கே போனாலும் செத்தாலோ தெரியல. நாங்கள் சாவலை, நீங்கள் தான் சத்திங்க, ஆவிக்குரிய சாவு. ராமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். உறங்குகிற மக்கள் ஜாக்கிரதையாக கேட்கணும், நீங்கள் ஆவிக்குரிய செத்தவர்கள். பிரசங்க நேரம் ஒரு மனுஷன் தூங்குறான்னு அவன் யாரு? ஆவிக்குரிய சாவு, செத்தவர்கள். ஒரு நாள் தூங்கலாம், முந்தின நாள் நைட்டு மொத்தம் நம்ம எங்கேயாவது ஆடு மேய்க்க போயிருப்போம், ஏதாவது ஒர்க்கு போயிருப்போம், நமக்கு தூங்க டைம் வச்சிருக்காரு, ஒரு நாள் தூங்கிடுவோம். அது மனுஷன் தனியா, எல்லாருக்கும் டயர்ட் இருக்கு. இந்த பிரசங்க டைம் டெய்லி உறங்கினா ஆவிக்குரிய வாழ்வு செத்தவன். உங்கள் ஜீவன் அடைய வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அது அவர் தருவார். செத்துருந்தாலும் பரவாயில்ல, செத்துட்டேன்னு ஒத்துக்கிட்டா தருவார், ஜீவன் தருவார். ஆனால் நான் சாவலேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காது, அந்த பெட்டியில் படுத்திருந்தா எழுதக்கூடிய மனுக்களை புதைச்சிருவாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. சவப்பட்டியில் போய் படுத்துக்கொள்ள புதைச்சிருவாங்க. ஜீவன் கேட்கணும். ஆவிக்குரிய சாவு. வசனம் ஏன் பிடிக்கல உனக்கு? நீ செத்துட்ட. ஆவிக்குரிய சாவு உனக்கு. ஆவிக்குரிய வசன வழியில செத்தவனுக்கு வசனம் பிடிக்காது. வசனம் கேட்டால் போர் அடிக்கும். அவன் கண்ணை மூடிய சோத்திரம் பண்ண. நான் சில அந்த பிரசங்க நேரம் சுற்றில பார்க்கணும். சோத்திரம் மத கள்ளனே, நம்பர் 1 கள்ளன். கண்ணை திறந்து ஜோம் பண்ணா போதும். ஒரு ஆமென் சொல்ல பார்ப்போம். நாங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு படித்து ஜோம் பண்ணிட்டு வந்திருக்கோம். நீங்கள் கண்ணு திறந்து சோத்திரம் பண்ணா போதும். பிரசங்க நேரம் கண்ணு மூடி சோத்திரம் பண்ண 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தா ஃப்ளாட்டு, ஆளை ஃப்ளாட்டு. நான் பார்த்துட்டே தொடங்கிட்டாங்களே சகோதரி, பரவாயில்லையே, சோத்திரமா அந்த ஸ்டார்டிங். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தா ஆளு ஃப்ளாட்டு. ஒரு தலான விட கொடுத்தா அது உறங்கு. இது தூங்க வந்த இடம் அல்ல, சத்திய வசனம் கேட்க வந்த இடம். சகோதரர்களே, சகோதரிகளே, ஒரு ஆவிக்குரிய தகப்பனாய் கெஞ்சி கேட்கிறேன், பிரசங்க நேரம் நீ உறங்காத. நீ உறங்குறேன்னா உனக்குள்ள செத்துட்டேன்னு அர்த்தம். ஜீவன் கிடையாது. நீங்க கேட்டாது கடைசி மூச்சு, இந்த லாஸ்ட் சாவார் ஆகும்போது தண்ணி விட்டா இறங்கல. நீ தண்ணி குடித்தலாம், அது தண்ணி விட்டோம், அது அது முடிஞ்சு. இனி ஒரு 4 மணிக்கெல்லாம் 3 மணிக்கெல்லாம் தாண்டாது அர்த்தம். தண்ணி விட்டா இறங்கலன்னா ஆளு சாவ போகுதுன்னு அர்த்தம். வசனம் உள்ள போகலன்னாலே ஆளு செத்தாச்சுன்னு அர்த்தம். ராமன் சொல்லுங்க பார்ப்போம். உயிரில் தண்ணி விட்டா டக்க டக்குன்னு குடிப்பாங்க. ஜீவனுக்கு 4 இட்லி விட்டா படப்பட சாப்பிடுவான். பிரசங்க நேரம் ஒருத்தன் உறங்குறான்னா, பிரசங்க நேரம் ஒரு மனுஷன் கண்ணை மூடி வேற ஏதாவது பண்ணிட்டு இருக்கிறான்னா, பிரசங்க நேரம் விளையாடிட்டு இருக்கான்னா, பிரசங்க நேரம் மொபைல் நோண்டிட்டு இருக்கிறான்னா, பிரசங்க நேரம் அவனுக்கு இங்க அலர்ஜி மாதிரி ஒரு மாதிரி வெப்பரான அளவுதுன்னா உள்ள செத்துட்டான் அர்த்தம். ஆமென் சொல்றீங்களா? சத்தியத்தை மேயும்படி கர்த்தர் புல்லுள்ள இடத்தில் கொண்டு போய் விடுகிறார். அவர் நம்முடைய மேய்ப்பர். இயேசு நம்முடைய பிரதான மேய்ப்பர். எங்கே வசனம் உண்டோ அங்கேதான் கர்த்தர் கொண்டு போய் விடுகிறார். மற்ற இடத்துல மக்கள் போகிறார்கள். மக்கள் போவது உண்டு, கர்த்தர் கொண்டு போவதும் உண்டு. அப்போஸ்தலர் 2:47 சொல்லி ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். ஆண்டவர் கொண்டு வருவதும் உண்டு, நம்மளா சர்ச்சுக்கு போறதும் உண்டு. அந்த சபை நமக்கு நல்லா பிடிச்சிருக்கு, நான் போறேன். கர்த்தர் கொண்டு போவதும் உண்டு, நம்ம போறதும் உண்டு. கர்த்தர் கொண்டு போவதா இருந்தா வசனம் உள்ள சபையில தான் கொண்டு போவார். வசனம் இல்லாம கட்டுக்கதைகளும் ஊர் கதைகளும் உலக கதைகளும் இளம் என்ன பேசணும் அவருக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது, அங்கெல்லாம் கொண்டு போக மாட்டார். அவர் கொண்டு போறதா இருந்தா புல்லு உள்ள இடம், அமர்ந்த தண்ணீர், அங்க சண்டை சமாதான கேடு அப்படி உள்ள இடத்துல இல்லை கொண்டு போவது. கர்த்தர் கொண்டு போற இடம் அமைதியா இருக்கணும். ராமன் சொல்லுங்க. ஆண்டவர் நம்மை கொண்டு போற சபை அமைதியா இருக்கணும், அமர்ந்த தண்ணீரா இருக்கணும். கல்விக்கு போட்டுட்டே கிடக்கக்கூடாது. அமர்ந்த தண்ணீர், சமாதானத்தை உருவாக்கணும். நாம் போற சபைக்கு என்னால் முடிந்த அளவுக்கு நான் சமாதானத்தை உருவாக்கணும். அமர்ந்த தண்ணீர் கொண்டு போய் விடுகிறார். கொண்டு போனா நம்ம போய் சத்தியத்தை மேயணும். ஆமென் சொல்லுங்க. மேய்ஞ்சீங்கன்னா, சமாதானத்தை உருவாக்கினீங்கன்னா,
என் நிமித்தம் சபையில சண்டையே வரக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆலயத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு ஆடு அப்படி நினைக்கணும், நான் போகிற சபையில் என் நிமித்தம் நான் சாகு வர ஒரு சண்டை வரவே கூடாது. கர்த்தர் கொண்டு போனது சண்டை பிடிக்க அல்ல. பருப்பு ஒரு ருசி இல்லை, சாம்பார் ருசி இல்லை, பாயை கிழிஞ்சிருந்தது, ஃபேனு காற்று இல்லை, இப்படி சண்டை போட அல்ல சபைக்கு கொண்டு போனது. சத்தியத்தை மேயும்படி புல்ல சாப்பிடணும், கொடுக்குற வசனத்தை சாப்பிடணும். அப்படி செஞ்சீங்கன்னா 6ஆம் வசனம் சொல்லுது, ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். ஏதோ மே மாசம் 1ஆம் தேதி ஒரு வாக்குத்தத்த கூட்டத்தில் கிடைக்கிற ஆசீர்வாதம் கிடையாது. உங்கள் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். உங்களுக்கு எந்த ஆசீர்வாதம் வேணும்? நான் 3 ஆசீர்வாதம் சொல்லியிருக்கேன். ஒன்று, நம்முடைய சத்ரு நம்ம ஆண்டவரை குறை சொல்லணும், விரோதிக்கணும், தூஷிக்கணும். அப்ப அது ஆகாப்பா இருந்தாலும் பகைஞனா இருந்தாலும் ஆண்டவருக்கு விரோதியா இருந்தாலும் துன்மார்க்கனா இருந்தாலும் கர்த்தர் யாருக்கு நிரூபிக்க, சத்துருட்ட ஆண்டவர் யார் நிரூபிக்க ஒரு ஆசீர்வாதம். அதெல்லாம் காத்திருக்காதீங்க, அது நமக்கு வேண்டாம். நம்முடைய முற்பிதாக்கள் ஏதாவது ஒரு நல்ல கர்த்தரை மகிழ்ச்சிப்படுத்தி ஒரு வாக்குத்தை நமக்கு வாங்கி வச்சிருப்பாங்க. ஆபிரகாம் மாதிரி கீழ்ப்படிந்த உடனே உன் சந்ததிக்கு உன் தருவேன், அது மாதிரி வாங்கிறாதீங்க, காத்திருக்க வேண்டாம். நமக்கு ஒரு வழி கர்த்தர் சொல்லியிருக்கிறார், வணங்கும் கழுத்து கீழ்ப்படியுங்கள், வசனம் சொன்னார் கீழ்ப்படியுங்கள், சத்தியத்தை மேயுங்கள், கர்த்தர் கொடுக்கிற வசனத்தை மேயுங்கள், பிரசங்கம் பண்ண கேளுங்கள், தீர்க்க தரிசனமா சொன்ன கேளுங்கள், சொப்பனத்துல சொன்ன கேளுங்கள். யோசேப்பே, உன் மனைவி மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயம் படாதே, டவுட் படாது. பொண்டாட்டி மேல டவுட் வருது. யோசேப்பு கல்யாணம் ஆகல, என்கேஜ்மெண்ட் தான் ஆச்சு, மரியாள் கன்சீவ் ஆயிட்டான்னு யாரோ சொன்னாங்க, டவுட் ஆச்சு. நீதிமானாக யோசேப்பு சொல்றா, நம்ம யாருக்கு தெரியாம ரகசியமா தள்ளி விட்டோம். நல்ல மனசு. இந்த மரியாதை குறித்து ஒரு வார்த்தை குறையா யாரும் பேசிடக்கூடாதுன்னு கவனமா இருந்தா நீதிமான். நீதிமானுடைய உள்ளத்துல இன்னொரு மனிதனை குறித்து கெடுத்து பேச மாட்டான். அவன் ரொம்ப கவனமா இருப்பான். என் வாய் என் நிமித்தம் இன்னொருவருடைய பேர் டேமேஜ் ஆகக்கூடாது, கவனமா இருப்பான். அவன் நீதிமானா இருந்ததுனால மரியாதை ரகசியமா தள்ளிவிட மனசு வச்சிருந்தான். கர்த்தர் சொப்பனத்தை தான் சொன்னார், சொப்பனம் தான், ஒரு பாஸ்டர் அனுப்பல, சொப்பனத்துல மரியாதை சேர்த்து கொள்ள ஐயம் கொள்ளாதே, ஐயப்படாத, சேர்த்துக்க. உடனே போய் கல்யாணமே ஆகல, கன்சீவா இருக்கிற மரியாள் ஆளுடைய வார்த்தையை டவுட்டு படாம சேர்த்து கொண்டார். அவருக்கு ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். நான் சொல்றேன், நேரம் படிச்ச வசனம் மாதிரி, நான் அனுபவித்து நன்மை அனுபவித்து அதை என் பிள்ளைக்கு போய் அதன் பேர பிள்ளைக்கு போய் அது அப்படியே நன்மையும் கிருபையும் தொடரட்டும். வணங்கு கழுத்துள்ளவர்களாக மாறும். புல் உள்ள இடத்துல கொண்டு போகும்போது கீழ்ப்படுகிறவர்களாக மாறும். முழங்கால் போடுவோம். எல்லாரும் வாய்களை திறந்த ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய சமூகத்தில் வந்து சம்பல் கடகராதர எல்லா வாய்களை திறந்து ஜெபிங்கப்பா. சத்ருவால எனக்கு ஒரு ஆசீர்வாதம் அப்படி காத்திருக்க முடியாது. எங்க முற்பிதாக்கள் நல்லவங்களும் கெட்டவங்களும் தெரியாது, நாங்க இதெல்லாம் எதிர்பார்த்திருக்க முடியாது. ஒருவேளை எங்க முற்பிதாக்கள் ஏதாவது சேர்த்து வச்சா எங்களுக்கு ஆசீர்வாதம் தான், நல்லதுதான், அதை நாங்க நிராகரிக்கலாம். ஆனா அதுக்காக காத்திருக்க முடியாது. ஆனா எங்க கையில ஒண்ணு இருக்கு, ஆப்ஷன். வணங்கும் கழுத்துள்ளவர்கள், கீழ்ப்படுகிறவர்கள், தேவனுடைய வார்த்தையை சந்தேகப்படாமல் கீழ்ப்படிபவர்கள். தேவனுடைய வார்த்தை எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ கீழ்ப்படிபவர்கள். அது எனக்கு வந்து விருப்பம் இருக்கலாம், அது எனக்கு அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் இல்லாம இருக்கலாம், அதெல்லாம் முடியாது. கர்த்தர் சொல்லிட்டாருன்னா நான் கீழ்ப்படியும். வணங்கும் கழுத்து உள்ளவனுக்கு, இந்த நீதி உள்ளவனுக்கு
கர்த்தரே ஆசீர்வதிக்கிறார். புல்லுள்ள இடத்துல சத்தியத்தை மேய கர்த்தர் கொண்டு போய் ஒரு சபையில விடும்போது, ஒரு வசனம் உள்ள சபையில கர்த்தர் கொண்டு போய் விடும்போது, சத்தியத்தை மேய்ந்து கொண்டால், யார? கர்த்தரை நம்பி இந்த சத்தியத்தை மேய்ந்து கொண்டால், அதே 23ஆம் சங்கீதம் சொல்லுது, உன் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். என் பிள்ளை என்ன பார்க்குதோ பார்க்கலையோ, என் மகன், என்னுடைய மகள், என் பேர பிள்ளை, என் குடும்பத்தினர் என்னை கவனிக்கிறாங்களோ இல்லையோ, கர்த்தருடைய வசனம் மாறாது. என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் எனக்கு நன்மையும் கிருபையும் தொடரும், மரண பரியந்தம் நம்மை நடத்துவேன் என்று சொன்னவர் சொல்லுகிறார். வெறும் நடத்துவது மட்டுமல்ல, ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். யாருக்கு? சத்தியமாகிய புல்லை மேய கொண்டு சபையில உட்கார வச்சா சாப்பிடுகிறவர். நன்றியப்பா ஸ்தோத்திரம், நன்றியப்பா ஸ்தோத்திரம். உண்மை வழி நடந்திடும் உத்தமனும் கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடும் உத்தமனும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுவார். படிடுவோம். நம்முடைய கண்கள் மூடி இருக்கும் போது, ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். வணங்கும் கழுத்துள்ளவனாய் என்னை மாற்று. வசனம் என்கிற புல் உள்ள சபையில் என்னை கர்த்தர் கொண்டு போய் விடுகிறார். டெய்லி உந்துற போ, சர்ச்சுக்கு சீக்கிரமா போ, ஜெபம் பண்ணிட்டு போ, ஆயத்தமா போ, வசனம் படித்து விட்டு போ. எதுக்கு? அங்கே நான் உன்னை கொண்டு போய் புல்லுள்ள இடத்துல உன்னை மேய விடுவேன். நீ சாப்பிட்டு மேய்ஞ்சிரு, அந்த சத்தியத்தை மேய்ந்து கொள். அங்குள்ள விசுவாசியை பார்க்காத, அங்குள்ள பாஸ்டர் பார்க்காத, அங்குள்ள என்விரான்மெண்ட் ஒன்றும் பார்க்காத. நீ பார்க்க வேண்டியது, நான் உன்னை கொண்டு போய் விடுகிற புல்லுள்ள இடத்துல கொண்டு போய் விடும்போது நீ புல்ல சாப்பிடு, வசனத்தை சாப்பிடு, வசனம் சாப்பிடு. எனக்கு உன் மேல ஒரு பெரிய திட்டம் இருக்கு.
ஜீவனுள்ள நாளெல்லாம் உனக்கு நன்மையும் கிருபையும் தொடர வேண்டும் எனக்கு என்று ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாக்குத்தத்தம் உனக்கு தரணும்னு எனக்கு காத்திருக்கிறேன். நீ ஜீவித்திருக்கிற நாளெல்லாம் யாருக்கு முன்னாடி கை நீட்டாம, யார் கை எதிர்பார்க்காம, நானே உனக்கு நன்மையும் கிருபையும் தொடர்ந்து தரணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நீ செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, நான் உன்னை வசனமாகி அந்த புல்லிடத்துல கொண்டு போய் விட்டுறேன். நீ உட்கார்ந்து சாப்பிட்டுற. வசனத்தை, வசனமாகி புல்ல பார்க்கிற ஆடா இருக்கக்கூடாது, அதை சாப்பிடுகிற ஆடா இருக்கு. சில ஆடுகள் சில புல்ல நக்கி பார்த்துட்டு போயிடும், சாப்பிடாது. சில ஆடு சில புல்ல மணத்தி பார்த்துட்டு போகும், சாப்பிடாது. எப்போ வயறு நிறையும் பசி தீர்வுன்னா சாப்பிட்டாதான். வசனத்தை நீங்க மணத்தி பார்க்க வேண்டாம், வசனத்தை நீங்க நக்கி பார்க்க வேண்டாம். கேட்கிற வசனத்தை கீழ்ப்படியுங்கள், வணங்கும் கழுத்துள்ளவர்களாய் ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் மிகுந்த ஆசீர்வாதமாய் மாறட்டும். இன்று கேட்டிருக்கிற இந்த சத்திய வசனங்கள் ஒரு பெரிய பயனுள்ளதாய் மாறட்டும். எங்களை பணிவோடு இந்த வசனங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். பிரசங்கித்த அடியேனும் இந்த வசனங்களுக்கு நடுங்கி கீழ்ப்படிய கிருபைத்தார். இந்த வசனத்தை கேட்ட இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த வசனங்களுக்கு நடுங்கி கீழ்ப்படியக்கூடிய மனம் தார். இந்த வசனத்தை கீழ்ப்படியக்கூடிய பிள்ளைகளுக்கு நிச்சயமாய் நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள நாளெல்லாம் தொடரும். எங்களுக்கு கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம் எங்களோடு நிற்பதில்லை, எங்கள் பிள்ளைகளும் அதை அனுபவிப்பார்கள். ஆண்டவரே, கீழ்ப்படுகிற நல்ல உள்ளத்தை எங்களுக்கு தாரும். தாவீதை போல தாமதமாய், ஆண்டவரே தாமதித்தல்ல, தாவீது சொல்லுகிறபடி தாமதியாமல் கீழ்ப்படிய தீவிரித்தேன். தாவீது கற்றுக் கொடுக்கிற ஆலோசனை, தாமதியாமல் தீவிரித்தேன். லேட்டா கீழ்ப்படிவதல்ல, இன்னைக்கு சொன்னா அடுத்த வருஷம் இல்ல, இன்னைக்கு சொன்னா இப்பவே கீழ்ப்படியணும். அப்படி கீழ்ப்படிந்த ஆபிரகாம் தான் ஆஸ்வதிக்கப்பட்டான். பிள்ளைகளுக்கும் சேர்த்து வச்சுட்டான் பிளஸிங், பிள்ளைகளுக்கும் பிளஸிங். உடனே கீழ்ப்படிதல் கர்த்தருடைய உள்ளத்தை மகிழ்ச்சி அடையப்படும். நம்முடைய குழந்தைகள் சொன்ன உடனே கேட்டா என்ன சந்தோஷமா இருக்கும், அது மாதிரி தான் கர்த்தாவே உடனே கீழ்ப்படிய வேண்டிய மனதைத்தான். இந்த பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு வீடுகளுக்கு செல்லட்டும். ஆண்டவரே, மாலை 6:30 மணிக்கு நாங்கள் இந்த விசேஷத்த கூட்டத்திலே ஆர்வத்தோடு கலந்து கொண்டு அற்புதமான விடுதலைகளை பெற எனக்கு உதவி செய்யும். கூட துணையாய் பத்திரமா வீடுகளில் கொண்டு செல்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியான விசேஷித்த ஆசீர்வாதம் அந்த அத்தனை பேரோடும் இது கேட்ட நல்ல வசனங்கள் கீழ்ப்படிந்து கிடைக்கிற ஆசீர்வாதமாய் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சமாதானத்தோடு சென்று வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.